ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. செவிகள் திறக்கட்டும், வார்த்தை வளம் பெற இதயம் திறக்கட்டும், பண்பு வலுப்பெறும், உண்மை உணர்வுகள் வாழ்வில் புலரட்டும், நிறைவாய் வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. திருப்பாடல் 95. வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம். புகழ்பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூவுலகின் ஆழ் பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவருடைய கைகளே உருவாக்கின. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். என்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இளைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கோரினேன். ஒரு தீர்க்கதரிசியோட கதறல், ஒரு இளம் பெண்ணோட சம்மதம், அப்புறம் ஒரு மீட்பரோட தியாகம், இது மூணும் பார்க்கறதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி தெரியலாம் இல்லையா? ஆனா உண்மையில இது எல்லாமே சரணடைதல் அப்புறம் தெய்வீக நோக்கம் பத்தின ஒரே சக்தி வாய்ந்த கதைய எப்படி உருவாக்குதுன்னு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, இந்த விஷயத்துக்குள்ள ஆழமா போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். சரணடைதல்னு சொன்னதும் உங்க மனசுல என்ன தோணுது? அது ஒரு பலவீனத்தோட அடையாளமா, இல்ல நம்ம நினைக்கிறத விட மிகப்பெரிய ஒரு பலத்தோட வெளிப்பாடா? இந்த கேள்விதான் நம்மளோட இன்னைக்கு பயணத்துக்கு வழிகாட்டியா இருக்க போகுது. ஓகே, நம்மளோட இந்த சிம்போனியில முதல் இசைக்குறிப்பு எதுன்னு பார்க்கலாமா? அது இறைவாக்கினர் எரேமியாவோட குரல். இருட்டிலிருந்து வர்ற ஒரு மன்றாட்டு மாதிரி. அவர் சந்திச்ச கடுமையான அழுத்தங்கள், அதனால அவருக்குள்ள நடந்த மனப்போராட்டங்கள், அத முதல்ல பார்க்கலாம். ஒரு நிமிஷம் எரேமியாவோட நிலைமையில இருந்து யோசிச்சு பாருங்க. அவரை சுத்தி ஒரே பயம், ஒரே துன்புறுத்தல், சுற்றிலும் ஒரே திகில் அப்படின்னு அவர் கத்துற அளவுக்கு நிலைமை கைமீறி போயிருக்கு. இது அவரோட ஆழமான துயரத்தோட ஆரம்ப புள்ளி. ஆனா இந்த பயம் சும்மா பொதுவா வரல. கூடவே இருந்தவங்களே துரோகம் பண்ணும்போது அது இன்னும் கொடுமையா இருக்கும் இல்லையா? இந்த வார்த்தைகளை பாருங்க. அவர் நம்பின நண்பர்களே அவருக்கு எதிராக திரும்பி அவன் மேல பழி போடுவோன்னு சொல்லி அவரை வீழ்த்த சதி பண்றாங்க. ஆனா பாருங்க, இவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவுலையும் விரக்தியோட உச்சத்திலையும் ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்குது. எரேமியா புலம்புறத நிறுத்திட்டு திடீர்னு அவரோட நம்பிக்கையை ரொம்ப தைரியமா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இது அவரோட மனநிலையில நடந்த ஒரு பெரிய மாற்றம். இந்த வார்த்தைகள்ல எவ்வளவு சக்தி இருக்கு பாருங்க. அந்த பயத்துக்கு நடுவுல நின்னு ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல என்னோடு இருக்கின்றார்னு சொல்றாரு.
இது வெறும் ஒரு நம்பிக்கை வார்த்தை இல்ல, அந்த குழப்பமான சூழல்லையும் கடவுள் மேல அவர் வச்சிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையோட ஒரு பிரகடனம். இதுவரைக்கும் நாம பார்த்தது எரேமியாவோட போராட்டம். அது வெளியில இருந்து வந்த பிரச்சனைகளால உருவானது. இப்போ நம்ம சிம்போனியோட அடுத்த கட்டத்துக்கு போலாம். இது வெளியில இருந்து வர்ற ஒரு அச்சுறுத்தலை பத்தி இல்ல, உள்ள இருந்து வர்ற ஒரு தெய்வீக அழைப்ப பத்தினது. செய்யவே முடியாத ஒரு விஷயத்துக்கு சரணடைய வேண்டிய ஒரு தருணம். பல 100 வருஷங்களுக்கு அப்புறம் மரியான்னு ஒரு இளம் பெண், அவங்க ஒரு வித்தியாசமான சவாலை சந்திக்கிறாங்க. எரேமியாவுக்கு பிரச்சனை வெளியில இருந்து, எதிரிகள் கிட்ட இருந்து வந்துச்சு. ஆனா மரியாவுக்கு அது உள்ள இருந்து வந்த ஒரு தெய்வீக அழைப்பு. ஒன்னு தப்பிக்கிறதுக்கான போராட்டம், இன்னொன்னு ஏத்துக்கிறதுக்கான அழைப்பு. 2 பேரோட சோதனையும் எவ்வளவு வேற மாதிரி இருக்கு பாருங்க. மங்கள வார்த்தைன்னு சொல்ற இந்த சம்பவத்தை நம்ம 4 படியா பிரிச்சு பார்க்கலாம். அப்போ சுலபமா புரியும். முதல்ல வானதூதர்கிட்ட இருந்து ஒரு ஆச்சரியமான செய்தி வருது. 2வது மரியா ரொம்ப இயல்பா ஒரு கேள்வி கேட்கறாங்க, இது எப்படி நடக்கும்னு. 3வதா அதுக்கான தெய்வீக விளக்கம் கொடுக்கப்படுது. கடைசியா 4வது படியா மரியா முழு மனசோட சரணடைறாங்க. இது ஒரு குருட்டு நம்பிக்கை இல்ல, எல்லாத்தையும் கேட்டு புரிஞ்சுக்கிட்டு எடுத்த ஒரு தெளிவான முடிவு. இந்த வார்த்தைகள் தான் இந்த முழு கதையோட இதயமே இதுதான் சொல்லலாம். நான் ஆண்டவரின் அடிமை, சொற்படியே எனக்கு நிகழட்டும். இது சும்மா ஒரு சரி சொல்றது மாதிரி இல்ல, தன்னோட சொந்த விருப்பத்தை இறைவனோட திட்டத்தோட முழுசா இணைக்கிற ஒரு செயல், ஒரு முழுமையான சரணடைதல். சோ எரேமியாவோட நம்பிக்கை, மரியாவோட சம்மதம். இப்போ நம்மளோட இந்த சிம்போனில கிளைமேக்ஸ் கட்டத்துக்கு வந்திருக்கோம். மரியாவோட அந்த ஒரே ஒரு அங்கிற வார்த்தை மனுஷகுலத்தோட வரலாற்றையே மாத்துன ஒரு பரிபூர்ண பலிக்கு எப்படி வழி செஞ்சதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்பதான் நம்ம பார்த்த 3 கதைகளும் ஒன்னா சேருது. யோசிச்சு பாருங்க, மரியாவோட அந்த சரணடைதல் இல்லாம கிறிஸ்துவோட தியாகம் நடந்திருக்க வாய்ப்பே இல்ல. அவங்களோட அந்த ஆம்ங்கிற பதில் மனித வரலாற்றோட போக்கே மாத்திருச்சு. பலி அப்படிங்கிற வார்த்தைக்கே ஒரு புது அர்த்தத்தை கொடுத்த ஒரு தியாகத்துக்கு அதுதான் வழிவகுத்தது. இந்த ஒப்பீட்டை பாருங்க, இது எபிரேயர் புத்தகத்தோட முக்கியமான கருத்தை ரொம்ப தெளிவா சொல்லுது. பழைய முறையில காளை, ஆடுன்னு விலங்குகளோட ரத்தத்தை பலி கொடுத்துட்டே இருந்தாங்க. ஆனா புதிய முறையில இயேசு கிறிஸ்துவோட ஒரே பரிபூர்ண பலி எல்லாத்தையும் மாத்திடுச்சு. பாவத்தை போக்க முடியாத ஒரு சடங்குல இருந்து நம்மள புனிதமாக்குற ஒரு செயலுக்கு நாம மாறினதை இது காட்டுது. இது ஒரு பெரிய இப்போ இந்த வார்த்தைகளை கேளுங்க. என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். இதுதான் கீழ்ப்படிதலோட உச்சம். எரேமியாவோட நம்பிக்கை, மரியாவோட சரணடைதல். இது 2ஓட முழுமையான வடிவத்தை நாம கிறிஸ்துவோட இந்த அர்ப்பணிப்புல பாக்குறோம். இறைவனோட விருப்பத்துக்கு ஒரு மனுஷன் தன்னை முழுசா அர்ப்பணிக்கிறதுனா என்னன்னு இது காட்டுது. பழைய முறையில எப்படி இருந்துச்சு? பலிகள் திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆனா இந்த புதிய பலியோட ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா, இது முடிவானது, முழுமையானது. இது ஒரே ஒரு முறைதான் செய்யப்பட்டது. எல்லா காலத்துக்கும் எல்லா மக்களுக்கும் இது ஒன்னே போதும். சரி, இப்போ நாம கேட்ட இந்த 3 தனித்தனி குரல்களையும் ஒன்னா சேர்த்து பார்க்கலாம். இந்த முழு சிம்பனியோட மைய கருத்து என்னன்னு இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கால வரிசைய பாருங்க, இந்த 3 பேரையும் எவ்வளவு அழகா இணைக்குது. எரேமியாவோட நம்பிக்கை, மரியாவோட சரணடைதல், கிறிஸ்துவோட கீழ்ப்படிதல். மனுஷனோட விருப்பம் எப்படி படிப்படியா தெய்வீக விருப்பத்தோட இணையுதுங்கிற கதையை இது அழகா சொல்லுது. அப்போ கடைசியா சொல்லப்போனா இந்த 3 கதைகளும் தனித்தனி கதைகளே இல்ல. இது எல்லாமே இறைவனின் திருவுளம் அப்படிங்கிற ஒரே சிம்பனியோட வேற வேற சுரங்கள். ஒரு தீர்க்கதரிசியோட அழுகுரல், ஒரு பெண்ணோட சம்மதம், ஒரு மீட்பரோட தியாகம். இது 3 சேர்ந்துதான் சரணடைதல்னா என்னங்கிற முழுமையான சக்தி வாய்ந்த ஒரு கதையை நமக்கு சொல்லுது. சரி, இப்போ நான் இந்த கேள்வியோட முடிக்கிறேன். நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற போராட்டங்களுக்கு நடுவுல மரியாவை போல சொற்படியே நிகழட்டும் அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன அர்த்தம்? யோசிச்சு பாருங்க. திருப்பாடல் 51. கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உம் பார்வையில் தீயது செய்தேன். எனவே உம் தீர்ப்பினால் உம் நீதியை வெளிப்படுத்தியுள்ளீர். உம் தண்டனை தீர்ப்பில் நீர் மாசற்றவராய் விளங்குகின்றீர். இதோ தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன். பாவத்தோடே என் அன்னை என்னை கருத்தாங்கினாள்.
இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையையே. மெய்ஞானத்தால் என் மனத்தை நிரப்பும். ஈசோப்பினால் என்னை கழுவியருளும், நான் தூய்மையாவேன். என்னை கழுவியருளும், உறைபனியிலும் வெண்மையாவேன். மகிழ்வொலியும் களிப்போசையும் நான் கேட்கும்படி செய்யும். நீர் நொறுக்கிய என் எலும்புகள் களி கூர்வனவாக. என் பாவங்களை பாராதபடி உம் முகத்தை மறைத்துக் கொள்ளும். என் பாவக்கரைகளையெல்லாம் துடைத்தருளும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். அப்பொழுது குற்றம் செய்தோர்க்கு உம் வழிகளை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர். கடவுளே, எனது மீட்பின் கடவுளே, இரத்த பழியினின்று என்னை விடுவித்தருளும். அப்பொழுது என் நா உமது நீதியை முன்னிட்டு பாடும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டங்கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. சீயோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது எரிபலி, முழு எரிபலி எனும் முறையான பலிகளை விரும்புவீர். மேலும் இளங்காளைகள் உமது பீடத்தில் பலியாக செலுத்தப்படும். வார்த்தைகளுக்கு அதிக சக்தி இருக்கா இல்ல செயல்களுக்கு அதிக சக்தி இருக்கா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற பகுதியில இறைமகன் தன்னோட அடையாளத்தை நிரூபிக்க வார்த்தைகளையும் பயன்படுத்த வேண்டியிருக்கு, செயல்களையும் பயன்படுத்த வேண்டியிருக்கு. வாங்க அந்த முக்கியமான தருணத்துக்குள்ள நம்ம போகலாம். நாம நேரா கதைக்குள்ள ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலையில தான் இறங்குறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு கூட்டம் கோபத்துல கொந்தளிச்சு நிக்குது. அவங்க கையில எல்லாம் கற்கள், ஒரே ஒருத்தரை குறி வச்சு அவங்க கோபத்தை காட்ட தயாரா இருக்காங்க. இது வெறும் கருத்து வேறுபாடு இல்ல, இது ஒரு ஈர்க்கு ஆபத்தான நேரடி மோதல். ஒருத்தரை கல்லால அடிச்சே கொல்லணும்னு நினைக்கிற அளவுக்கு அப்படி என்னதான் நடந்திருக்கும்? இந்த ஆழமான வெறுப்புக்கு என்ன காரணம்? இந்த பிரச்சனையோட ஆணி வேற கண்டுபிடிக்க வாங்க கொஞ்சம் பின்னாடி போய் இந்த நெருப்பு எப்படி பத்திக்கிச்சுன்னு பாப்போம். சரி, இந்த மொத்த பிரச்சனைக்கும் ஆரம்ப புள்ளி எதுன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு கேள்விதான். இயேசு அங்க அமைதியா நிக்கல, தப்பிச்சு ஓடவும் முயற்சி பண்ணல. அதுக்கு பதிலா தன்னை சுத்தி நின்ன கூட்டத்தை நேருக்கு நேர சந்திச்சு பேசுறார். இது உண்மையிலேயே ஒரு ஜீனியஸ் மூவ் இல்லையா? அவர் வன்முறைக்கு வன்முறையால பதில் சொல்லல, அதுக்கு பதிலா அவங்களோட மனசாட்சியை தட்டி எழுப்புறார். ஏன் செயல்களை பாருங்கன்னு சொல்றார். நான் செஞ்ச எந்த நல்லதுக்காக நீங்க என்ன கொல்ல பாக்குறீங்க? இதனால அவங்களோட கண்மூடித்தனமான கோபத்திலிருந்து விவாதத்தை, தர்க்கத்தை நோக்கி திருப்புறார். இப்பதான் விஷயத்தோட மைய புள்ளிக்கே வராங்க. அவங்களுக்கு அவரோட செயல்கள் மேல கோபம் இல்ல, அவங்களுக்கு அவரோட அடையாளம் மேலதான் கோபம். ஒரு சாதாரண மனுஷன் தன்னை கடவுளுக்கு சமமா வச்சு பேசுறதுதான் அவங்களுக்கு பிரச்சனை. இது இறை நிந்தனை, மன்னிக்கவே முடியாத குற்றம்னு அவங்க வாதிடுறாங்க. இறை நிந்தனை இது சாதாரண குற்றச்சாட்டு இல்ல. இதை இயேசு எப்படி சமாளிக்கிறார்? ரொம்பவே ஆச்சரியமான ஒரு வழியில அவங்களுடைய சொந்த புனித நூல்கள்ல இருந்தே, அவங்க சட்டங்கள்ல இருந்தே பதில் சொல்றார். இங்கதான் ரெண்டு பேரோட பார்வைக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளியே இருக்கு. ஒரு பக்கம் நீ ஒரு மனுஷன், ஆனா உன்னை கடவுள்னு சொல்லிக்கிற அப்படிங்கிற குற்றச்சாட்டு. இன்னொரு பக்கம் நான் வெறும் மனுஷன் இல்ல, நான் இறைமகன் அப்படிங்கிற இயேசுவோட உறுதியான பதில். இந்த ரெண்டு கருத்துகளுக்கும் நடுவுல சமரசம் செய்யவே முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பிளவு இருக்கு. இயேசுவோட பதில் பாருங்க எவ்வளவு ஷார்ப்பா லாஜிக்கலா இருக்குன்னு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு நிமிஷம் நில்லுங்க, உங்க வேதத்திலேயே கடவுளோட வார்த்தையை கேட்டவங்கள தெய்வங்கள்னு சொல்லியிருக்குல்ல, அந்த வேத வார்த்தைய உங்களால மீற முடியாது. அப்படி இருக்கும்போது தந்தையால நேரடியா அனுப்பப்பட்ட நான் இறைமகன்னு சொன்னா மட்டும் அது எப்படி இறை நிந்தனையாகும்? இது அவங்களோட லாஜிக்கையே அவங்களுக்கு எதிராக திருப்புற ஒரு முயற்சி. சரி, வார்த்தையால பேசி பார்த்தாச்சு, தர்க்க ரீதியா விளக்கியாச்சு, ஆனா எதுவும் வேலைக்கே ஆகல. அப்ப இயேசு என்ன பண்றார்? அவர் தன்னோட வாதத்தோட போக்கே மாத்துறார். வார்த்தைகள்ல இருந்து யாரும் மறுக்க முடியாத செயல்களோட சாட்சிக்கு கொண்டு போறார். இப்ப இயேசு ஒரு ஃபைனல் சவால் விடுறார். என் பேச்ச நம்பாதீங்க, சரி,
ஆனா என் செயல்களை பாருங்க. அந்த செயல்கள் தந்தையிடமிருந்து வந்ததா இல்லனா நீங்க என்ன நம்பவே வேண்டாம். அவர் தன்னோட செயல்களையே தனக்கான அசைக்க முடியாத சாட்சியா முன்னாடி வைக்கிறார். பாருங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவர் என்ன கேக்குறார்னா, சரி, ஒருவேளை நீங்க என்ன ஒரு நபரா நம்பாம இருக்கலாம், அது உங்க இஷ்டம். ஆனா நான் செய்யற செயல்களை பாருங்க, அதுங்க பொய் சொல்லாது. அந்த ஆதாரமாவது உங்களுக்காக பேசட்டும். அப்போ எதுக்காக இந்த செயல்களை நம்பணும்? ஏன்னா அந்த செயல்கள் வெறும் மேஜிக் இல்ல, அது ஒரு ஆழமான உண்மையோட ஆதாரம். அந்த ஆதாரம் என்னன்னா, அவரும் தந்தையும் ஒண்ணு, அவங்கள பிரிக்கவே முடியாது. சூரியனையும் அதோட வெளிச்சத்தையும் பிரிக்க முடியாத மாதிரி. இப்படி லாஜிக்கலா அவங்க வேதத்துல இருந்தே அப்புறம் தன்னோட செயல்கள் மூலமா இவ்வளவு ஆதாரங்களை அடுக்கிட்டார். இதுக்கப்புறமாவது அந்த கூட்டம் சமாதானம் ஆச்சா? வாங்க கதை எப்படி முடியுதுன்னு பாப்போம். ஆனா பாருங்க, சில சமயம் எவ்வளவுதான் உண்மை பேசினாலும் கேட்கிற மனநிலையில இல்லாதவங்கள மாத்தவே முடியாது. அதான் இங்கேயும் நடந்துச்சு. அவரோட வார்த்தைகள் காத்துல கரைஞ்சு போச்சு. கூட்டம் சமாதானம் ஆகல, இன்னும் கோவம் தான் ஆனாங்க. சோ அந்த நேரத்துல பிரச்சனை முடியல, ஜஸ்ட் தள்ளி போயிருக்கு. இயேசு அவங்க கையில இருந்து தப்பிச்சு போயிடுறார். பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கல, அது தற்காலிகமா நிறுத்தப்பட்டிருக்கு. இப்போ கதை வேற ஒரு இடத்துக்கு நகருது. இது ஹாண்டான் வேற ஒரு முடிவுக்கான கழுத்து அமைக்குது. இந்த புது இடத்துல இருந்த மக்களுக்கு ஒரு பழைய ஞாபகம் வருது. திருமுழுக்கு யோவான் சொன்ன வார்த்தைகள். யோவான் எந்த அற்புதமும் செய்யலதான், ஆனா அவர் இயேசுவை பத்தி என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் இப்ப அவங்க கண்முன்னாடி உண்மையா நடக்கிறத பாக்குறாங்க. பாத்தீங்களா, ஒரே விஷயம்தான், ஆனா 2 இடத்துல 2 விதமான ரியாக்ஷன். ஒரு பக்கம் கோவம், கற்கள், மூடிய மனசுகள். இன்னொரு பக்கம் திறந்த மனசுகள், விவாதம், அப்புறம் நம்பிக்கை. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, சொல்லப்படுற செய்தியை விட அதை கேட்கிற மனநிலை தான் முடிவை தீர்மானிக்குது. அப்போ கடைசியா இந்த கதை நம்ம கிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போகுது. எது ஒரு மனுஷனை உண்மையா நம்ப வைக்குது? பவர்ஃபுல்லான வார்த்தைகளா இல்ல மறுக்க முடியாத செயல்களா? இது நம்ம வாழ்க்கையில கூட யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா? தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். வானகத் தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். மூவொரு இறைவா, உம்மை போற்றுகிறோம். அருள் நிறை மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் வானகத் தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயரச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம். நீர் தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டித் தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் இயேசுவே ஆண்டவரே, காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். இயேசுவே, இன்று எங்களோடு தங்கும். எங்களை எமது விருப்பப்படியன்று உமது திருவுளப்படியே வழிநடத்தும். எங்கள் தொழிலை, முயற்சிகளை, உழைப்பை, படிப்பை, வேலைகளை ஆசீர்வதியும். தூய ஆவியானவரே, எங்கள் வழித்துணையாளரே, இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய், ஆற்றலாய், சக்தியாய் இருந்தருளும். தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை, அன்பை, ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால், அன்பால் நிரப்பியருளும். மூவொரு இறைவா, இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள்
எங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர், எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும். மேலும் உடல் நலம் குன்றியோர், துயருறுவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஆசிரிய பெருமக்கள், அரசு அலுவலர்கள், நாட்டு தலைவர்கள், விவசாயிகள், கடலில் பணிபுரிவோர், பிற தொழில் செய்வோர், துறவிகள், பங்கு தந்தையர், எங்கள் மறைமாவட்ட ஆயர், ஏனைய ஆயர்கள், திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் வானகத் தந்தையே, போற்றி போற்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, போற்றி போற்றி. தூய ஆவியானவரே, போற்றி போற்றி. மூவொரு இறைவா, போற்றி போற்றி என்று போற்றி மகிழும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென்.